ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்காக தங்களோட பிராக்டிஸ் கேம்ப ஆரம்பிச்சிருக்காங்க பல டீம்ஸ். தமிழ் தலைவாஸ் புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜியோட உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. என்னங்கறத இந்த வீடியோல சொல்றேன். கூடவே சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு சஞ்சு சாம்சன் வரப்போறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே அபிஷியல்ஸ். அந்த நியூஸ் காத்துட்டு இருக்கு. மேலும் பல கபடி நியூஸ் உங்களுக்காக இந்த வீடியோல. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல கொஞ்ச நாள் ஒரு ஆல்மோஸ்ட் 15 டேஸுக்கு மேலே வந்து வீடியோஸ் போடல. பட் டெய்லியும் எனக்கு அவ்வளோ டிஎம் இன்ஸ்டால ப்ரோ எங்க வீடியோ ஏன் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டாவில் டிஎம் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக ஒரு சில பர்சனல் ரீசன் காரணமாக என்னால் வீடியோஸ் போட முடியல. இதுக்கப்புறமா கண்டினியூஸாக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். நான் வீடியோஸ் போடாதப்பவும் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதுக்கு மிகப்பெரிய தேங்க்யூ. எனக்கு அவ்வளோ டிஎம் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாவில். ஸோ நீங்கள் இன்னும் என்ன பர்சனலாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோட ஐடி. அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பிகேஎல் பற்றின வீடியோஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பற்றின வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் இந்த சேனலில். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷனல்னு சொல்ல முடியாது, ஒரு ஏசியா அளவிலான டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ஈஸ்ட் ஏசியன் மென்ஸ் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது இது வந்து முதல் எடிஷன். அது என்னடா ஈஸ்ட் ஏசியன் கபடி சாம்பியன்ஷிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈஸ்ட் அதாவது கிழக்கு ஆசிய நாடுகள் மட்டும் கொண்ட ஒரு கபடி சாம்பியன்ஷிப் தான் அது. அதில் இந்தியா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நாமலாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சவுத் ஏஷியாவில் வருவோம். ஸோ பட் இது வந்து ஈஸ்ட் ஏஷியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் சாம்பியன் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் டீம் தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. ஜப்பான் டீம் ஆரம்பத்திலிருந்தே செம்ம டாமினேட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் டோர்னமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் தைப்பாவை பீட் பண்ணி ஜப்பான் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஏஷியன் சாம்பியன்ஷிப்போட சாம்பியன் ஆயிருந்தாங்க இந்த ஜப்பான் டீம். அண்டு ரன்னர் அப் அதாவது சில்வர் மெடலை பொறுத்த வரைக்கும் அது சைனீஸ் தைப்பே அவங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. அண்டு தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் கொரியா அண்ட் அதாவது பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் சவுத் கொரியா அண்ட் ஹாங்காங் இந்த ரெண்டு டீமுக்கும் கிடைச்சிருந்துச்சு. ஓவரால் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் சூப்பராகவே நடந்திருந்துச்சு, அதில் டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த பக்கம் ஜப்பான் வந்து இந்த 100 பாயிண்ட் எடுக்கிறது 100 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு செம்ம டாமினன்ட் பண்ணியிருந்தாங்க. பட் சவுத் கொரியா தான் ஜெயிக்குங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஜப்பான் வேற லெவலில் தங்களோட அந்த ஒரு கபடி அப்படிங்கிறத இப்போதைக்கு முன்னேற்றி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒன்று தான். ஸோ இந்த டோர்னமெண்ட்ல அவங்க சாம்பியன்ஷிப் அடிச்சது. அதுக்கப்புறமா ஏசியன் சாம்பியன்ஷிப் வரும்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இது இல்லாமல் நம்ம ஊர்லேயுமே ஒரு ஃபர்ஸ்ட் எடிஷன் டோர்னமெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதாவது முதல் முறையாக கண்டக்ட் பண்ண ஒரு டோர்னமெண்ட் அண்டர் 18 நேஷனல் கபடி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத நடத்திருந்தாங்க. பல ஸ்டேட்ல இருந்து இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மென்ஸ் டீம் ப்ரீ குவார்டர் ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு மென்ஸ் டீம் குவார்டர் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆகல. ப்ரீ குவார்டர் ஃபைனல்லே எலிமினேட் ஆயிட்டாங்க தோத்துட்டு. பட் இருந்தாலும் உமன்ஸ் டீம் ப்ரீ குவார்டர் ஃபைனல் குவார்டர் ஃபைனல் எல்லாமே ஜெயிச்சு செமி வரைக்கும் வந்தாங்க. பட் செமியில் அவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறமா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல்டு மெடலை வின் பண்ணது மென் செக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் சண்டிகர் பாய்ஸ் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த அண்டர் 18 சாம்பியன்ஷிப்ல மென்ஸ் ஃபைனலை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான மேட்ச் நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ரெகுலர் டைமான 40 மினிட்ஸ் அப்படிங்கிறது முடிஞ்சு அதுக்கப்புறமா மேட்ச் டை சரி 5-5ன்னு சொல்லிட்டு டை பிரேக்கர் வைப்பாங்க இல்லையா, அந்த 5 ரைடுமே டை ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா கோல்டன் ரைடு வந்துச்சு. அந்த கோல்டன் ரைடும் டை ஆகி இரண்டாவது கோல்டன் ரைட்ல தான் அங்க சண்டிகர் வின் பண்ணாங்க ஹரியானாவை. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி செம்ம மேட்சா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான போட்டியா இது இருந்துச்சு. அண்ட் யூடியூப்ல அதுக்கான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன், முடிஞ்சா பாருங்க. அண்ட் பாய் செக்ஷன்ல சில்வரை பொறுத்த வரைக்கும் ஹரியானாவுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஃபைனல்ல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தோத்துருந்தாங்க. அண்ட் பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கும் கோவா டீமும் பிரான்ஸை வந்து தட்டி தூக்கியிருந்தாங்க. அப்படியே உமன் செக்ஷன் பக்கம் வந்தோம் அப்படின்னா உமன்ஸ்ல ஹரியானா டீம் தான் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிருந்தாங்க. இங்க அவங்களுக்கு போட்டியே இல்லை. இங்க வந்து பாத்தீங்கன்னா சில்வர் மெடலை வின் பண்ணது ராஜஸ்தான் டீம், பிரான்ஸை வின் பண்ணது தமிழ்நாடும் சாய் கேர்ள்ஸும் வின் பண்ணியிருந்தாங்க. எஸ், தமிழ்நாடுக்கு ஒரு மெடல் கிடைச்சிருந்துச்சு இந்த அண்டர் 18 கபடி சாம்பியன்ஷிப் பொறுத்த வரைக்கும். அதுவும் நேஷனல் லெவல் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. பிரான்ஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா சில்வரே கிடைச்சிருக்கும். பட் செமியில அவங்களால வின் பண்ண முடியல. பட் இட்ஸ் ஓகே. பட் நல்ல டோர்னமெண்ட் ஃபார் கேர்ள்ஸ். பட் கொஞ்சம் பேடா முடிஞ்சிருச்சு பாய்ஸுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் தென் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் விஷயத்துக்குள்ள வர
நிறைய டீம்ஸ் வந்து இப்போதைக்கு ப்ராக்டிஸ் செக்ஷன் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ப்ராப்பராக ஆரம்பித்த டீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு பெங்களூரு புல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காலாஸ்தின்னு நினைக்கிறேன் அந்த கோயிலில் போயிட்டு ஸோ அங்கே வந்து வழக்கம் போல் பூஜையெல்லாம் போட்டு பிசி ரமேஷ் உட்பட மேக்ஸிமம் எல்லா பிளேயர்ஸுமே அரைவ் ஆகிட்டாங்க. பெங்களூரு புல்ஸை பொறுத்த வரைக்கும் சீனியர் பிளேயர்ஸ்னு இங்கே யாருமே கிடையாது, இருக்கிற எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டாங்க. பட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நாளாக ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பெங்களூரு புல்ஸ் சூப்பராக ப்ராப்பராக தங்களோட ப்ராக்டிஸ் கேம்ப் அப்படிங்கிறத ப்ரீ சீசன் கேம்பை இப்போதைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. வேற லெவலில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாய்ஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இல்லாமல் குஜராத் ஜெயண்ட்ஸ்ல மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து அரைவ் ஆயிட்டாங்க. நம்ம யஷ்வந்த் வி கூட போய் அங்கே போய் ஜாயின் ஆயிட்டார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஓவரால் பார்க்கும்போது குஜராத் ஜெயண்ட்ஸும் இப்போதைக்கு ப்ராக்டிஸ் அதாவது ப்ரீ சீசன் கேம்ப் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயும் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மட்டும் இன்னும் வந்து ஜாயின் ஆகல. அண்ட் தென் ஹரியானா ஸ்டீலர்ஸ்லயும் மேக்ஸிமம் எல்லா லோக்கல் பிளேயர்ஸுமே அதாவது இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. இது இல்லாமல் ஒரே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் நம்ம நேபாளை சேர்ந்த தம்பி தான் கேன்சியா மேகர். ஸோ அவருமே வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஸ்குவாடு கூட. ஸோ இப்போதைக்கு அவங்களுமே ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஹரியானா ஸ்டீலர்ஸும் ரொம்ப மும்முரமா ஆரம்பிச்சு இப்போதைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இல்லாம புனேரி பல்டன் ஒரு மாதிரி பிராக்டிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம டீம் எல்லாத்தையும் இப்போதைக்கு ஒன்று சேர்த்துருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க ப்ரீ சீசன் கேம்ப் ப்ராக்டிஸ் அப்படின்னு போகாமல் இப்போதைக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கூடி சீக்கிரம் ப்ராக்டிஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இப்போ தமிழ் தலைவாஸ்குள்ள வந்தோம் அப்படின்னா தமிழ் தலைவாஸ்ல வந்து அர்ஜுன் தேஷ்வால் ஒன் டாப்ல, பவன் ஷெராவத் ஒன் டாப்ல, அண்ட் நரேந்திர கண்டோலாவோட போஸ்ட், ஆஷிஷோட போஸ்ட்னு சொல்லிட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. பட் எல்லாரும் ஒன்றா இருக்கிற மாதிரி நீங்கள் போஸ்ட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தமிழ் தலைவாஸ் வச்சிருக்கிற ஒரு சின்ன இது, அதாவது அவங்களுக்கு எங்க கம்ஃபர்டபுளா இருக்குமோ அது அவங்க ஊராவே இருக்கட்டும். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட பேசிக் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்றதுக்கு இப்போதைக்கு கைட் பண்ணியிருக்காங்க. எஸ், அவங்க ஊர்ல அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஊர்லயே அவங்களுக்கான ஸ்பெஷல், அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஸ்பெஷலான ஒரு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளேயர் அவருக்கு என்ன சூட் ஆகும், அவருக்கு என்ன கரெக்டா பண்ணணுங்கிறத தனியா பிளான் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க ஃபேமிலி கூட இருக்கிறதா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதா இருக்கட்டும், டிராக்டர் ஓட்டுற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியுமே ஒரு சில விஷயங்கள் வந்து சும்மா ஜாலியாக ஃபன்னாக பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த தமிழ் தலைவாஸ் டீமும் ஒன்னா ஜாயின் ஆகி ப்ரீ சீசன் கேம்ப் அப்படிங்கிறத ஆரம்பிக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நானே ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவே போடுறேன். தமிழ் தலைவாஸ் இந்த மாதிரி ஒரு புது பிளானோட இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா போகும் நம்பிக்கை இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ முக்கியமான நியூஸ்குள்ள வர சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் இந்த விஷயம் இப்போதைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு கிரிக் பஸ் விட்ட ஒரு ரிப்போர்ட் தான் வேற லெவல் வைரல். என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்து ஒரு சீனியர் அபிஷியல் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுல விருப்பம் இருக்கு, நாங்க இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கோம். இப்போதைக்கு ராஜஸ்தான் அவரை விட்டாங்கன்னா நாங்க அப்படியே ட்ரேட் பண்ணி எடுத்துப்போம், நாங்க ரெடிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அவருக்கு பதிலாக இங்க இருந்து யாரை ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க இன்னும் பேசி முடிவு பண்ணல. அதை நாங்க கூடிய சீக்கிரம் பேசி முடிவு பண்ணிடுவோம். அண்ட் எப்படியாச்சும் சஞ்சு சாம்சன் எடுக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசையாகவும் இருக்கு. ஏன்னா அவர் இந்தியன் பேட்டர், ஒரு விக்கெட் கீப்பர் கம் ஓப்பனர். ஸோ அதனால எங்களுக்கு ஓகே தான், நாங்கள் ரெடி சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். பட் அது எப்படி என்னங்கிறதெல்லாம் கூடிய சீக்கிரம் பேசி முடிவு பண்ணுவோம். அதாவது ட்ரேட் விண்டோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதை பேசி நாங்கள் வந்து கம்பல்சரி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சிஎஸ்கே அஃபிஷியல் கிரிக் பஸ்ஸுக்கே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வரது ஒரு வழியா ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதுக்காக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன வேற என்ன நியூஸ் வேணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டெய்லி வீடியோஸ் வரும். இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை கைஸ், தேங்க்யூ.